தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டில் சுமார் 80,000 முதல் 1,00,000 நாற்காலிகள் சேதமடைந்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்த சம்பவம் மாநாட்டிற்கு நாற்காலியை வழங்கிய ஒப்பந்ததாரர்களிடையே பெரும் கவலையும் ஏற்படுத்தியிருக்கு. மதுரை பாரப்பத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாட்டிற்கு 3 லட்சத்திற்கும் அதிகமான நாற்காலிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்திருக்கு. மாநாடு முடிந்த நிலையில இந்த நாற்காலிகள் கணிசமானவை சேதமடைந்திருக்கு. திண்டுக்கல் மற்றும் மதுரையைச் சேர்ந்த நாற்காலி ஒப்பந்ததாரர்கள் இந்த இழப்பினால் வேதனையும் தெரிவித்து வராங்க. மாநாட்டு திடல் நிறைவடைந்த பிறகு அலங்கோலமாக காட்சியளித்த புகைப்படங்கள் மக்கள் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தமிழக தொண்டர்கள் நாற்காலிகள் மற்றும் தடுப்புகளை உடைத்து சேதப்படுத்தியிருக்காங்க. மேலும் பல நாற்காலிகள் திருடப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. கூட்டமாக நாற்காலிகளை எடுத்து சென்றதாகவும் சிலர் தங்களது வீடுகளுக்கு கொண்டு சென்றதாகவும் புகார்கள் எழுந்திருக்கு. கேரளாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட பல நாற்காலிகள் முழுவதுமாக பயன்படுத்த முடியாத அளவுக்கும் சேதமடைந்ததாகவும் ஒப்பந்ததாரர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. சேதம் அடையாத நாற்காலிகளை மட்டுமே ஒப்பந்ததாரர்கள் மீண்டும் எடுத்து சென்றிருக்காங்க. மற்ற சேர்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா மாநாடு நடந்த அதே இடத்திலையும் விட்டு சென்றிருக்காங்க. இந்த மாநாட்டின் காரணமாக ஏற்பட்ட 80,000த்திற்கும் அதிகமான நாற்காலிகள் சேதமடைந்திருக்கு. திண்டுக்கல் மற்றும் மதுரை ஒப்பந்ததாரர்கள் நிதி இழப்பையும் சந்தித்திருக்காங்க. தமிழக மாநாட்டில் விஜய் தனது பேச்சில் சிங்கம் எப்போதும் தனித்துவமானது, சிங்கம் கர்ஜித்தால் எல்லா திசையும் அதிரும், சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியே வரும், வேடிக்கை பார்க்க வராது, சிங்கம் தன்னை விட பெரிய எதிரியை மோதி வீழ்த்தும், சிங்கம் தனியாகவும் வரும் கூட்டமாகவும் வரும், தனியா வந்தாலும் சிங்கம் தான் ராஜா. அரசியல் ஆய்வாளர்களுக்கு நான் சொல்வதெல்லாம் ஒன்றுதான், விஜய் பல லட்சம் பேர் கூடும் கூட்டத்தில் மட்டும்தான் இருக்கிறார் என்றும் தப்பு கணக்கு போடாதீர்கள். இந்த கூட்டம் வெறும் ஓட்டாக மட்டும் இல்லாமல் வரப்போகும் தேர்தலில் மக்கள் விரோத ஆட்சிக்கு நாம் வைக்க போகும் வேட்டா, நம்ம கோட்டைக்கு அனுப்ப போகும் ரூட்டா இருக்க போகிறது. என்னுடைய அண்ணன் புரட்சி தலைவர் விஜயகாந்த் உடன் பழகி இருக்கிறேன். அவரும் இந்த மதுரையை சேர்ந்தவர் தான். அவரை மறக்க முடியுமா? தமிழக அரசியலையே மாற்றும் மாநாடு இது. நாங்கள் எதிரிகள் சொல்லும் எதையும் காதில் போட்டுக் கொள்ள மாட்டோம். எல்லா கூக்குரலையும் சிரிப்போடு கடந்து வந்துள்ளோம். சினிமாவிலும் அரசியலிலும் என் தலைவர் எம்ஜிஆர் போன்ற குணம் கொண்டவர் அண்ணன் விஜயகாந்த். நான் அரசியலுக்கு வரமாட்டேன் என்று சொன்னார்கள், மாநாடு நடத்த மாட்டேன் என்றார்கள். இப்போ பாருங்க, என் கூட இருப்பவர்களை நான் வரமாட்டேன் என்கிறார்கள், நான் ஆட்சியை பிடிக்க மாட்டேன் என்கிறார்கள். அவர் அரசியலுக்கு வரலை, விஜய் எப்படி வருவார் என்று சொன்னார்கள், நான் வந்து விட்டேன். அவர் வரவில்லை, ஆனால் நீங்கள் வரமாட்டீர்கள் என்றார்கள். இதோ வந்துவிட்டேன் என்று விஜய் பேசியதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற அப்டேட்கள் உடனுக்குடன் வந்து சேர மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.